என்னுடைய கிளையண்ட்டுகளும் சப்ஸ்கிரைபர்களும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து வாஸ்துபடி நம்ம வந்து என்ன மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளேயும் வெளியே அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து வாஸ்துக்கு கலர் உண்டு அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இயற்கையோட சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது, வாஸ்துபடி ஒரு வீடு கட்டும் பொழுது, அப்போ அதே மாதிரி நம்ம வந்து இயற்கையோட நம்ம வந்து இணைஞ்ச மாதிரி நம்ம வந்து அந்த கலரையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து வாஸ்துபடி நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு பாத்தீங்கன்னா சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4 பக்கமும் நீங்க வந்து 4 திசைகளும் நீங்க வந்து வீடு வந்து வச்சுக்கலாம். இதுல வந்து சவுத் ஃபேசிங்ல வந்து உங்க வீடு இருந்தது அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல அந்த ஹால் வரும். வடக்கு அல்லது கிழக்கு பகுதியை பார்த்து உங்க வீடு இருந்தது அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல அந்த ஹால் இருக்கும். மேற்கு பகுதி அதாவது வெஸ்ட் சைடு வெஸ்ட் ஃபேசிங் வந்து உங்க வீடு இருந்தது அப்படின்னா நார்த் வெஸ்ட்ல ஹால் இருக்கும். அப்படி நீங்க வந்து ஹால் வந்து வாஸ்துபடி பக்கமா நீங்க வந்து அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தாத்தா பாட்டி மாமா மச்சாயா இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எங்க வச்சு எடுப்போம்னா அது ஹால்ல வச்சுதான் எடுப்போம். அப்போ ஹால் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா லைட் கலரா இருக்கணும், ரொம்ப டார்க் அடிக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஃபுல்லா ரெட் அடிப்பாங்க, இன்னொரு பக்கம் பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணது மாதிரி அது மாதிரிலாம் ஷேடோலாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிச்சயமா கொடுக்க கூடாது. அப்போ லைட் கலர் அப்படின்னு சொன்னா நம்ம மனதுக்கு வந்து பிடித்தமா இருக்கணும், இதமா இருக்கணும். லைட் ப்ளூ, லைட் கிரீன் எல்லாமே லைட்டா தான் இருக்கணும். லைட் ப்ளூ, லைட் கிரீன், கிரே, ஒயிட், ஆஃப் ஒயிட், லைட் எல்லோ இது மாதிரி அந்த கலர் பாத்தீங்கன்னாக்கா லைட் கலரா இருக்கணும். இது மாதிரி லைட் கலரா நீங்க வந்து உங்க வீடை வந்து நீங்க வந்து பெயிண்ட் பண்ணும் பொழுது உங்க உறவினர்களோ நண்பர்களோ வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு வந்து நீங்க வந்து சின்னதா கட்டினா கூட, அதாவது சிறிய கட்டி பெருகவாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரி யார் வந்து பார்த்தாலும் ஒரு நல்ல ரிச் அட்ராக்ஷன் வந்து உங்க வீட்டுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும். அதை நீங்க வந்து நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்போ ஹால்ல வந்து நேச்சுரலான ஒரு லைட் கலர் நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னா அன்பாக பேசுறது, நல்ல முடிவுகளை எடுக்கிறது. அடுத்தது பூஜை அறை வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்ல வரும் அல்லது நார்த் வெஸ்ட்ல வரும். அந்த பூஜை அறைக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிங்க அல்லது ஆஃப் ஒயிட்ல லைட் கலர். அப்போ பூஜை அறைக்கு நம்ம வந்து இது மாதிரி லைட் கலர் பெயிண்ட் அடிக்கும் பொழுது சாமி கும்பிடும் பொழுது வேற எந்த ஒரு சிந்தனையும் வராது. நம்ம உள்ளமும் மனதும் ரொம்ப தூய்மையா இருக்கும். ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் தான் நிச்சயமா இங்க வரும். அதனால ஒயிட் கலர் அல்லது ஆஃப் ஒயிட் நீங்க வந்து அடிக்கலாம். அடுத்து சமையலறை பாத்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வரும் அல்லது நார்த் வெஸ்ட் கார்னர்ல வரும். அப்போ உங்க சமையல் அறைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு அடிக்கலாம், மஞ்சள் அடிக்கலாம், ஒயிட் கலர், ரோஸ், பிங்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட் கலரா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு சூழ்நிலையிலையும் டார்க் கலரா நீங்க வந்து வச்சிடக்கூடாது. அப்போ இது மாதிரி நீங்க வந்து உங்க சமையல் அறைக்கு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணும் பொழுது நம்ம எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா பிரதிபலிக்கும். அதே நேரத்தில் அந்த சூரிய ஒளி வந்து கிழக்கு பகுதியில இருந்து உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அல்லது வடகிழக்கு பகுதியில வந்து அந்த சூரிய ஒளி வந்து உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த உணவும் ருசிக்கும், உங்க எண்ணமும் அமைதியாகும். அடுத்து டைனிங் ஹால் பாத்தீங்கன்னாக்கா நார்த் சென்டர் பிளேஸ்ல வரும் அல்லது ஈஸ்ட் சென்டர் பிளேஸ்ல வரும். வெஸ்ட் மற்றும் சவுத் சைட்லயும் சென்டர் பிளேஸ்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த டைனிங் ஹால்ல அந்த டைனிங் டேபிள்ல வந்து நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அல்லது டைனிங் ஹால்ல வந்து நம்ம வந்து தரையில கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படின்னு அது மாதிரி சாப்பிடும் பொழுது அதோடைய பிம்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும். சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா வாயை மூடி மெதுவாக தான் சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம எண்ணங்கள் வந்து புது ஐடியாக்கள் வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கும். அப்போ இது மாதிரிப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண வேண்டிய கலர் பாத்தீங்கன்னாக்கா பிங்க், கிரீன், ப்ளூ இது எல்லாமே லைட் கலரா தான் இருக்கணும், ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரிப்பட்ட லைட் கலர் வந்து நீங்க வந்து உங்க ரூமுக்கு வந்து அடிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்ரூமுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒயிட், கிரீன், ப்ளூ இது மாதிரிப்பட்ட கலர்ல வந்து நீங்க வந்து பெயிண்ட் பண்ணுங்க. அது மாதிரி பெயிண்ட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம்ல வந்து நம்ம வந்து குளிக்கும் பொழுது நமக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில மெல்லிய சாங்ஸ் வந்து நம்ம வந்து பாடிக்கிட்டே நம்ம வந்து குளிச்சோம்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். மனதுல வந்து எந்த ஒரு துயரமோ எந்த ஒரு நெகட்டிவான சிந்தனையும் நமக்கு வந்து தோணவே தோணாது. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவான சிந்தனைகள் தான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் தான் நமக்கு வந்து நிச்சயமா இருக்கும். அடுத்து படுக்கறை அதாவது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல வரக்கூடிய அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாண்டில் கலர் அதாவது சந்தன கலர் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லைட் கலர் மெச்சூர்டா நீங்க வந்து பண்ணும் பொழுது நம்ம வந்து இரவு பகல நம்ம வந்து உழைச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படுக்கறை வரும்பொழுது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மன நிம்மதியான ஓய்வு தேவை. அதனால நம்ம வந்து இது மாதிரிப்பட்ட ஒரு லைட் கலர் வந்து நீங்க வந்து உங்க ரூமுக்கு அடிச்சீங்கன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டடி ரூம். ஒரு வீட்டுக்கு வந்து படுக்கறை எவ்வளவு முக்கியமோ அதுக்கு பேரலா அதுக்கு ஈக்குவலா முக்கியமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா படிக்கும் அறை அதாவது ஸ்டடி ரூம். அந்த ஸ்டடி ரூம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டினுடைய நார்த் வெஸ்ட் கார்னர்ல வரலாம் அல்லது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வரலாம். இந்த 2 பகுதியில தான் வந்து நிச்சயமா வரணும். ரெட் கலர்லயோ அல்ல பிளாக் கலர்லயோ நீங்க வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பீங்க அப்படின்னா அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த படிக்கிற எண்ணத்துல இருந்து அந்த எண்ணங்கள் வந்து தவறான சிந்தனைக்கு போய் இன்னைக்கு காலையில வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், யாரு என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி விளையாடணும், இது மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து தவறா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிக்கிற சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கணும். அப்ப என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னா கிரீன், எல்லோ, பிங்க்,
நீலம், இது மாதிரிப்பட்ட லைட் கலர் அடிங்க. அப்போ இது மாதிரிப்பட்ட லைட் கலர் அடிக்கும்போது உங்க குழந்தைங்க வந்து நிச்சயமா நல்லா படிப்பாங்க. அடுத்தது ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க வந்து படுக்கிறதுக்காக நம்ம வந்து சில ரூம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ ஒரு வீட்டுல வந்து பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்க அந்த வீட்டுல இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ அந்த பெரியவங்க படுக்கிற ரூமுக்கு வந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட கலர் அடிக்கலாம் அப்படின்னா இளம் மஞ்சள், வெள்ளை, சில்வர் நிறம், அடுத்தது கடல் ப்ளூன்னு சொல்லுவாங்க, கடல் நீலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லைட் கலரா அடிக்கணும். இதுல வந்து அந்த பெரியவங்களுக்கு உண்டான ரூம் பாத்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்ல வரலாம் அல்லது நார்த் ஈஸ்ட்ல வரலாம். அந்த பெரியவங்க வந்து இந்த 2 பகுதியில மட்டும்தான் படுக்கணும். அந்த சிந்தனைகள் வந்து பாசிட்டிவா இருக்கும். அது மாதிரி பாசிட்டிவா இருக்கும்பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவங்க பேர குழந்தைகளை வந்து சென்றடையும். அதனால அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து இளைஞர்கள் அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய வயது. அப்போ இந்த வயதுல இருக்கக்கூடிய அல்லது திருமண வயதுல இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இவங்க வந்து திருமணத்துக்கு முன் படுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நார்த் வெஸ்ட் கார்னர். அந்த நார்த் வெஸ்ட்ல வரக்கூடிய அந்த படுக்கை அறையில தான் இவங்க வந்து படுக்கணும். அப்போ இவங்க வந்து படுக்கக்கூடிய அந்த படுக்கை அறையில பாத்தீங்கன்னாக்கா லைட் ப்ளூ, அதாவது கடல் நீலம். இந்த கடல் நீலம் இதுல வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலருமே டார்க்கா இருக்கக்கூடாது. ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு இதமான ஒரு கலரா இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது மாதிரி நம்ம வந்து லைட் ப்ளூ வந்து ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து நம்ம அந்த இளைஞர்கள் வந்து படுக்கக்கூடிய ரூமுக்கு வந்து அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு துடுதுடுப்பா இருப்பாங்க. அப்போ இந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம வந்து பெரிய கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து எப்படி போய் வேலை செய்யலாம், நம்ம வந்து சொந்தமா ஒரு வேலை செய்யறோம் அல்லது ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு சொந்தமா ஒரு பெரிய கம்பெனியை வந்து நம்ம வந்து நிர்வகிக்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இளைஞர்கள் தூங்குற பகுதி பாத்தீங்கன்னாக்கா ஸ்கை ப்ளூல தான் இருக்கணும். அடுத்தது அவுட்டர்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வீட்டினுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் அடிக்கலாம், அதாவது பியூர் ஒயிட் அடிக்கலாம். அடுத்தது மில்க் ஒயிட் அடிக்கலாம். மில்க் ஒயிட் சொல்லும் போது பாத்தீங்கன்னா பால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒயிட் கலர் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்ப இதுல வரக்கூடிய அந்த பார்டர் ஒர்க் பாத்தீங்கன்னா சன்சைடு இருக்கலாம், மேல டாப் பாட்டம் வரக்கூடிய அந்த பார்டர் ஒர்க் பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் கொடுக்கலாம். அதுக்கு மேட்ச் பண்ணி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் கலர் வந்து நிறைய இருக்கு, அது மேட்ச் பண்ணி நீங்க வந்து நிச்சயமா கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவோ நம்ம கிளைண்ட்டுக்காகவோ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா போட்டோம். இது மாதிரிப்பட்ட வாஸ்து சம்பந்தமான காணொலிகள் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.